ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரை உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து ஃபுல் டே வீடியோவும் என் ஹஸ்பண்டோட பர்த்டே இன்றைக்கி. அந்த வீடியோ வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். மார்னிங்காகவே சூப்பராகவே டே இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மார்னிங்காகவே இன்றைக்கி போய் ஸ்பெஷலாக இன்றைக்கி என்ன அப்படின்னா சிக்கன் தான். மார்னிங்காகவே சிக்கன் முட்டை எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. சிக்கன் வந்து மார்னிங்கை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மார்னிங்காகவே சமைச்சிட்டேன். மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் சிக்கன் குழம்பும் தான். எப்போவுமே வந்து வாங்கிட்டு வந்தோடனே சிக்கன்லாம் மஞ்சள்தூள் உப்பு எல்லாமே போட்டு 10 நிமிஷத்துக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணிடுவேன். வாங்கிட்டு வந்து சிக்கன்லாம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணுறதுக்கு மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு பேலன்ஸ் இருந்த சிக்கனை வந்து குழம்பு கிரேவி ரெடி பண்ணிவிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி அப்புறமா சிக்கன் குழம்பு எல்லாமே சூப்பராக வச்சு சாப்பிட்டாச்சு. எப்போவுமே எனக்கு வந்து இந்த சப்பாத்தி கூட சிக்கன் வச்சு சாப்பிட்றது வரைக்கும், பூரி கூட சிக்கன் வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டிலலாம் பூரி அப்புறமா சிக்கன் குழம்பெல்லாம் செஞ்சுன்னு வச்சுக்கோங்க, கடைசியில் செய்கிறவங்களுக்கு கிடைக்கவே செய்யாது. அந்த மாதிரி சீக்கிரமாக காலி ஆகிடும். அப்புறமா எல்லா வேலையும் காலையில் முடிச்சுட்டு சிக்கன் வந்து ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது எனக்கு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணுறது எனக்கு மோஸ்ட்லி பிடிக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா இந்த மாதிரிலாம் போட்டு சிக்கன் பக்கோடா அந்த மாதிரி செய்கிறது அவ்வளோவா பிடிக்காது. அப்புறமா வந்து இன்றைக்கி பர்த்டே ஆனதுனால வீட்டிலேயே பனானா புட்டிங் ரெடி பண்ணியிருந்தேன். கேக் எதுவும் கடையிலேருந்து வாங்கலை, சிம்பிளாகவே செய்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமாவே ஈவினிங்காக தான் ரெடி ஆயிருந்தேன். இந்த சேரீ தான் நான் இன்றைக்கி வியர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து கொண்டை தான் போட்டிருந்தேன். கொண்டை போட்டு பூ வச்சுட்டு ரோஜா பூ வாங்கிட்டு வந்தாங்க, அதுலேயுமே வச்சுட்டு இன்றைக்கி சூப்பராக ரெடி ஆயிருந்தேன். பர்த்டே என்னமே என் ஹஸ்பண்டுக்கு தான், ஆனால் ரெடியாக இருக்கிறது நான் மட்டும் தான். அவங்க ரெடியாகவே இல்லை. புது ட்ரெஸ்ஸுமே நான் தான் வியர் பண்ணியிருந்தேன், அவங்க வாங்கவே இல்லை புது ட்ரெஸ்ஸு. அப்புறமா வந்து ஈவினிங் டைமில் வந்து கேக்குமே கட் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து டெக்கரேஷனுக்காக சேனல் பக்கத்தில் தான் சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தேன். ஈவினிங் டைமில் நல்லாயிருக்கும் அப்படின்னு வச்சுட்டு பார்த்தேன். ஈவினிங் டைமில் வந்து வெளிச்சமாகவே இருந்ததுனால அந்த டெக்கரேஷன் வந்து அவ்வளோவா தெரியலை. கொஞ்சம் நைட் ஆகும்போது கொஞ்சம் இருட்டும் போது தான் அந்த டெக்கரேஷன் வந்து சூப்பராக தெரிஞ்சுது. ஒரு சிம்பிளாக வந்து ஷால் வச்சு தான் நான் இன்றைக்கி டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். அப்புறமா அதுவுமே சொதப்பிருச்சு. அப்புறம் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங்காக சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.